ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது ஒரு சூப்பர் டிஷ்ஷுங்க. இந்த டீச்சா அப்படிங்கிற ஒரு சட்னி இருந்துச்சு அப்படின்னா இத்தனை வெரைட்டி செய்யலாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கற்பனையில் இன்னும் பல விஷயங்களை செய்வீங்க. ஜஸ்ட் மிளகா பஜ்ஜி போடும்போது கூட இந்த சட்னியை உள்ள அப்ளை பண்ணிட்டு மிளகா பஜ்ஜி போடலாம். என்ன வேணாலும் செய்யலாங்க. சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். இதை நம்ம பன்னீர்ல டோஸ்ட் பண்ணியிருக்கோம். சப்பாத்திக்கு ஃபில்லிங்காக வச்சிருக்கோம். பாருங்க, உள்ள சப்பாத்திக்கு ஃபில்லிங்காக வச்சிருக்கோம். அதே மாதிரி இது சோயா சங்க்ஸ். சோயா சங்க்ஸ்ல இந்த மசாலா அப்ளை பண்ணி மேக்னேட் பண்ணி டோஸ்ட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். நமக்கு பிடிச்ச மாதிரி உப்பு காரம் புளிப்பு சேர்த்துக்கிட்டா தேவாமிரதங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எல்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு செஞ்சு பார்ப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்த் இந்தியன் டிஷ்னு சொல்லலாங்க. ஏன்னா இது பஞ்சாபீஸும் செய்யறாங்க, நார்த் இந்தியன் பீப்புள் எல்லாருமே செய்யறாங்க. இது பேரு தீச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பேஸ் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். நீங்க நான் சொல்லிட்டா போதும், விதவிதமா இன்னும் ட்ரை பண்ணி நான் இதை ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க மெசேஜ் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்க்கு இதுதான் வேணும், இவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டாம். இதை நாம இப்ப செய்யலாம். பாருங்க, இப்போ ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இது எப்படி அப்படின்னா எதுவுமே அளவு இல்லைங்க. நான் காமிக்கிறேன் பாருங்க, அப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க. பாருங்க, வேர்க்கடலை இது எப்படி அப்படின்னா நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை. இந்த பூண்டு நமக்கு ஃபிளேவருக்கு போட்டுக்கலாம். அதாவது 4 பல்லும் போட்டுக்கலாம், இந்த அளவும் போட்டுக்கலாம். எனக்கு பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். உங்க விருப்பத்துக்கு நீங்க எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு பச்சை மிளகாய் நல்லா காரமா இருக்கிறதால நான் 1 எடுக்கிறேன். இது எப்படி அப்படின்னா இதெல்லாம் போடும்போது இந்த பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு போட்டாதாங்க நல்லா இருக்கு. இப்ப நான் இதுல இன்னைக்கு இந்த பேஸ் செஞ்சுட்டு இதுல நான் 3 வெரைட்டி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். அதனால பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும் நமக்கு. அப்புறம் இதுல தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது உப்பு பத்தல, காரம் கூட நான் பயந்துட்டு கொஞ்சமா போட்டதுக்கு சரியா வரல, காரம் பத்தல. அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு காரம் போட்டிருக்கேன். இப்போ இந்த கொத்தமல்லி பாருங்க, கழுவிட்டு வச்சிருக்கேன். நல்லா ஒரு கொத்தளவுக்கு, அதாவது காம்பு கீம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. காம்பு எல்லாமே போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். இப்போ இதுக்கு ரொம்ப தண்ணி விடாதீங்க, லேசா தண்ணி விட்டு இதுக்கு அரைச்சிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளவு இப்படி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நொய்யா இருந்தா கூட பரவாயில்ல. உங்களுக்கு இந்த பன்னீரோட நம்ம சேர்க்கும் போது நல்லா கரெக்டா இருக்கும். இப்போ நாம இந்த விஷயங்களை மேக்னேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ நான் பாருங்க சோயா சங்க்ஸ் அது இப்போ பிளான்ச்சிங் பண்ணி நல்லா 2 தடவை அலசிட்டு வச்சிருக்கேன். இப்போ பன்னீர் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு திக் இருக்கக்கூடாது. இதை பாதியா நம்ம கட் பண்ணிக்கணும். எவ்வளோ லென்த் வேணுமோ அது மாதிரி நீங்க பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 பீஸ் எடுத்திருக்கேன். நான் ஒரு பீஸ் சப்பாத்திக்கு ஸ்டஃபிங்கா யூஸ் பண்ண போறேன். இப்போ இதை நம்ம மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். எப்படி அப்படின்னா கீழே மேலே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணணும். இதை டேஸ்ட் பண்ணிட்டு, நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணதுல எனக்கு உப்பு பத்தல, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் டைம் இருந்தா உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் விடுங்க. அந்த உப்பு கரைஞ்சி எல்லா பக்கமும் சேரட்டும். இப்போ நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிளான்ச்சிங் பண்ணும்போது சோயா சங்க்ஸை பிளான்ச்சிங் பண்ணும்போது சப்பாத்தி மாவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அதுக்குள்ள ஃபில்லிங்கா வச்சு நம்ம செஞ்சா இது சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க, இதுல அப்ளை பண்ணிடணும். இது இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருந்தது அப்படின்னா டோஸ்ட் ஆகும்போது இது கூட டோஸ்ட் ஆயிடும். ஆனா இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்ப நான் இதை பாக்ஸ்ல வைக்கிறேன். அப்படியும் மறுபடியும் நாம சரி பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க. எல்லா பக்கமும் எல்லா திசைகள்லயும் நமக்கு இந்த அப்ளை பண்ணி விட்டுடணும். இந்த தீச்சா நல்லா டேஸ்டியா இருக்குங்க, சூப்பரா இருக்குது. அதாவது பன்னீர் நம்ம ஜஸ்ட் கிரேவில போடுவோம், அது மாதிரி தான் செய்வோம். ஆனா இது மாதிரி செய்யும் போது நல்லா, இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்யும் போது இந்த அளவுக்கு இந்த பீஸ் சாப்பிட்டதுமே இந்த 2 பக்கம் பீஸ் ஹாஃப் பன்னீர் சாப்பிட்டேங்க. அப்படி ஃபுல் ஆயிடுச்சு. வேற எதுவுமே எனக்கு சாப்பிட தோணல. அந்த அளவுக்கு ஈஸியா செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, ஃபில்லிங்காவும் இருக்கு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்ப பாருங்க,
இந்த சோயா சங்க்ஸில் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் போட்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு இதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அந்த கார்லிக் ஸ்மெல்லு, புதினா, கொத்தமல்லி ஸ்மெல்லு எல்லாம் சேரும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் மேக்னேட் ஆகட்டும். இப்போ இந்த பன்னீரை துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ துருவிய பன்னீரில் இந்த டீச்சா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சப்பாத்தி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாவு இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபில்லிங் வச்சு நம்ம செய்யும் போது கொஞ்சம் சாகியா, லைட்டா சாகியா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் தொன்னையாட்டம் செஞ்சுக்கோங்க. இப்படி நம்ம வந்து கொழுக்கட்டை செய்யும் போது இப்படி நம்ம செய்வோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கிட்டா போதும். கொஞ்சம் ஓரளவுக்கு கப்பாட்டம். இப்போ பாருங்க, இதுக்குள்ள ஃபில்லிங்கா நம்ம இதை வச்சுக்கலாம். இது மாதிரி செய்யும் போது கொஞ்சம் மாவு வந்து சாகியா இருந்தாதான் உங்களுக்கு ஈஸியா வரும். உங்களுக்கு வேணும்னா கையில லேசா எண்ணெய் தொட்டுக்கோங்க. இப்போ எவ்வளவு பூர்ணம் வேணுமோ அவ்வளவு பூர்ணம் உள்ள வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பூர்ணம் ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு அடுத்த நேரம் கூட நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செய்ய செய்ய வந்துடும், எதுவுமே பயப்பட வேண்டாம். யாருமே கத்துக்கிட்டு நம்ம பிறக்கல. பாருங்க, இதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா செய்யறவங்களுக்கு கூட கொஞ்சம் மிஸ் ஆகும். இதுக்கு நல்லா மாவு தொட்டுக்கிட்டு இது மாதிரி நம்ம ஃபில்லிங் வைக்கும் போது கொஞ்சம் சாகியா இருந்தாதான் ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த பக்கம் தோசைக்கல் ரெடியா இருக்கு. இப்போ நாம இதுல ரெண்டுமே செய்ய போறோம். இப்போ பாருங்க, இதை தோசைக்கல்ல அனல் கம்மி பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து வாணலி வச்சிருக்கனால வாணலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம இந்த சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ஆயில் அப்படியே இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுல வந்து எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடனே மொத்தத்தையும் போட்டு செய்யணும்னு இல்லை, நமக்கு எப்போ சூடா வேணுமோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து 3 ஐட்டம்ஸ் செய்யறதால செலவாகாதுங்கிறதால நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு செய்யறேன். இப்போ இது அப்படியே குக் ஆகட்டும். இந்த நம்ம வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம், உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வேணும்னா எப்படி வேணுமோ அது போல நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இது டோஸ்ட் ஆகட்டும். அட் த மெயின் டைம் நல்ல வாசனை, அடுப்புல போட்டதுமே கும்முன்னு வாசனை வருது. இப்ப பாருங்க, இந்த பக்கம் நம்ம தோசைக்கல் வச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இது நல்லா டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ டோஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டோஸ்ட் பண்ண அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறினப்புறம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். அட் த மீன் டைம் இந்த பக்கம் நம்ம மேக்னேட் பண்ணி பன்னீர் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா திருப்பணும். இப்போ இது டோஸ்ட் ஆனது போதும், நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதுல இந்த சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ இதுல கொஞ்சம் லெமன் ஜூஸ் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேஸ்லயே, அதாவது இந்த பீஸா செய்யறோம் இல்லையா, அதுலயே நம்ம லெமன் ஜூஸ் போட்டோம் அப்படின்னா கசப்பு வந்துடும். அதனால நம்ம அப்படி செய்யக்கூடாது. இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும். இப்போ நாம இந்த சப்பாத்தியில ஃபில்லிங் வைக்கும் போது கூட புளி போட்டுக்கலாம். ஆனா அவங்க வந்து எதுவுமே போடுறதில்லை, இப்படியே தான் செய்யறாங்க. நமக்கு வேணும்னா புளி போட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்க. சப்பாத்தி டோஸ்ட் ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம இதை ஒரு தடவை திருப்பி போடலாம். இப்போ நம்ம இதுல லேசா எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா பொங்கணும் சப்பாத்தி. உங்களுக்கு பொங்கிச்சு அப்படின்னா உள்ள எல்லாமே நல்லா வெந்து சூப்பரா இருக்கும். இப்போ இது இன்னும் 1 நிமிஷம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, சப்பாத்தி ரெடி.
இப்போ நம்ம இதை கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, அப்படியே அழகா பூர்ணம் பார்த்தீங்களா உள்ள இது மாதிரி இருக்கணுங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க. இத்தனை வெரைட்டிஸ் பாருங்க. சோயா சங்க்ஸ் ரெடியாக இருக்கு. நம்ம பீஸா போட்டு செஞ்ச சோயா சங்க்ஸ், பன்னீரையும் கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க, பன்னீர் வந்து அழகா உள்ள அப்படியே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லெமனோ என்ன வேணுமானா அதோட நம்ம மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷு. பன்னீர் வந்து நம்ம இப்படி தான் சாப்பிடணும்னு இல்லை, இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பேர் வந்து பன்னீரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுவாங்க, கிரேவி தான் பண்ணணும், அதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். புரோட்டீன் நம்ம உடம்புக்கு நல்லா சேருங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.